உங்களுக்கு தொழில் ரீதியான தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு தொகை கைக்கு வரும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு எள்தீபமேற்றி வழிபட இன்னல்கள் குறையும். ரிஷபம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுக்கள் நடக்கும். புதிய மனிதர்களின் அறிமுகம் தொழிலில் முன்னேற்றத்தை தரும். பேச்சில் நிதானம் இருந்தால் தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ சார்த்தி வழிபட செல்வம் பெருகும். மிதுனம். நிலுவையில் இருந்த அரசு காரியங்கள் தடையின்றி முடியும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும். பொருளாதார நிலை உயரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சார்த்தி வழிபட நன்மைகள் கூடும். கடகம். உறவினர்களின் வருகையால் வீட்டில் உற்சாகம் நிலவும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் புதிய வாய்ப்புகள் அமையும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு அம்மன் கோவிலில் விளக்கேற்றி வழிபட மன அமைதி கிடைக்கும். சிம்மம். இதிலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் என்பதால் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பண விவகாரங்களில் அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை காலையில் வணங்கி வர கஷ்டங்கள் விலகும். கன்னி. புத்திசாலித்தனமான முடிவுகளால் வியாபாரத்தில் லாபம் காண்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும். சேமிப்பு உயரும் நாள். பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி காண்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு தேங்காய் உடைத்து வழிபட வெற்றி கிட்டும். துலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யவும். விருச்சிகம். சகோதர வழியில் அனுகூலம் உண்டாகும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள். ஆன்மீக பயணங்கள் செல்ல திட்டமிடுவீர்கள். தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சார்த்தி வழிபட காரிய வெற்றி கிட்டும். தனுசு. பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். கௌரவம் உயரும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம். இன்று உங்கள் ராசிநாதன் சனியின் கிழமை என்பதால் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி தரும். தடைப்பட்ட திருமண முயற்சிகள் கைகூடும். புதிய தொழில் தொடங்க எடுக்கும் முயற்சிகள் பலன் தரும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடவும். கும்பம். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்களால் லாபம் உண்டு. சமூக பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கி வர தடைகள் நீங்கும். மீனம். சுப செய்திகள் இல்லம் தேடி வரும். உங்களின் பேச்சுக்கு தனி மதிப்பு கிடைக்கும். பழைய நண்பர் ஒருவரை சந்தித்து மகிழ்வீர்கள். மன நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு ஸ்ரீரங்கநாதரை அல்லது பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.